ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த். ரெட்மி கே சீரிஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸைட் ஆகிடுவீங்க. ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஃபீச்சரோட லான்ச் ஆகக்கூடிய ஒரு சீரிஸ். ஸோ அப்படிப்பட்ட இந்த ரெட்மி கே சீரிஸில் இருந்து அடுத்ததாக ரெட்மி K60 சீரிஸை பற்றின அப்டேட்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரெட்மி K60 சீரிஸ்க்கான இந்த லீக்ஸ் பொறுத்த வரைக்கும் சைனாவுடைய பாப்புலர் டிப்ஸ்டான டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன், ஸோ அங்கிருந்து தான் நமக்கு இந்த லீக்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்கிரேட் அப்படின்றது ரெட்மி கிட்டேருந்து பண்ண போகிறாங்க. ரெட்மி கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெட்மி K60 சீரிஸில் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் 30 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ரெட்மி K60 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ரெட்மி K60 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அந்த வகையில் வயர்லெஸ் சார்ஜிங் அகைன் பட்ஜெட் செக்மெண்ட்ல ரெட்மி இந்த வாட்டி எடுத்துட்டு வர போறாங்க. இது போக வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான வேரியன்ட் இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு வேரியன்ட் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும், இன்னொரு வேரியன்ட் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட்டாகவும் ரெண்டு வேரியன்ட் ஸ்மார்ட் போன் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல இங்க வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்ல நமக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதனால 67 வாட்ஸ் அண்ட் 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் ரெண்டுத்தையும் இந்த ரெட்மி K60 சீரிஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மொபைலுடைய ப்ராசஸர் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு லீக்ஸும் வந்திருக்கு. Snapdragon 8 சீரிஸ்க்கான சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த 8 சீரிஸ்க்கான சிப்செட் என்ன அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன் கிளியரா நமக்கு இப்போதைக்கு தெரியல. பட் ஆனா மோஸ்ட்லி இந்த ரெட்மி K60 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போனோட நிறுத்த மாட்டாங்க. ஒரு 3 ஸ்மார்ட் போன் அது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரெட்மி K60i அது பட்ஜெட் செக்மெண்ட்லயும், ரெட்மி K60 மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்லயும், ரெட்மி K60 அல்ட்ரா அப்படின்றது ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்லயும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ரெட்மி K60 அல்ட்ரா இதுல கண்டிப்பா Snapdragon 8 Gen 2 அப்படின்ற நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த சிப்செட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இதை பத்தின லீக்ஸ் எல்லாம் எதுவுமே இப்போதைக்கு இல்ல. ஜஸ்ட் என்னுடைய அசம்ஷன்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரெட்மி K60 அல்ட்ரா அதுதான் ஹையர் வேரியன்ட்டுக்கான ஸ்மார்ட் போனா இருக்கு அப்படின்னு பட்சத்தில் அதுல தான் அந்த ஹையர் வேரியன்ட்டுக்கான சிப்செட் Snapdragon 8 Gen 2 அப்படின்னு நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த ஃபிளாக்ஷிப் சிப்செட் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ரெட்மி K60 அல்ட்ரால Snapdragon 8 Gen 2 யூஸ் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் K60 ரெட்மி K60ல கண்டிப்பா Snapdragon 8 Gen 1 கான இந்த சிப்செட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் கடைசியா ரெட்மி K60i இது பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல வரும். ஸோ அதனால இதுல Snapdragon 888+ கான சிப்செட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்கிறேன். மற்றபடி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட்மி K60 சீரிஸ்ல Snapdragon 8 சீரிஸ்க்கான சிப்செட் இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் இப்போதைக்கு லீக்ஸா நமக்கு வந்திருக்கு. ஸோ 8 சீரிஸ்க்கான சிப்செட் அப்படின்னும் போது மோஸ்ட்லி Snapdragon 888+, Snapdragon 8 Gen 1 அண்ட் 8 Gen 2 கான இந்த சிப்செட் தான் இந்த ரெட்மி K60 சீரிஸ்ல மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது போக இந்த ரெட்மி K60 சீரிஸில் iPhone 14 Pro அண்ட் 14 Pro Maxல அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக அதை எடுத்துகிட்டு வந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரும் இந்த ரெட்மி K60 சீரிஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் தான் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி iPhone 14 சீரிஸுடைய ஒரு ட்ரெண்டிங் ஃபீச்சராகவே இந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஃபீச்சர் தான் இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஃபீச்சர் பிடிச்சும் இருக்குது. இந்த ஃபீச்சர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ஆண்ட்ராய்டில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆண்ட்ராய்டில் ஒரு சில ஆப்ஸும் கூட இந்த டைனமிக் ஐலாண்ட் லைக் ஃபீச்சர்ஸை நமக்கு கொடுக்கறதுக்காக சில ஆப்ஸும் கூட பிளே ஸ்டோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் டேரெக்டாக டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்ட் மொபைலில் அவங்களுடைய யூஐலேயே இந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படின்ற ஃபீச்சரை ரெட்மி இந்த வாட்டி ரெட்மி K60ல கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் ரெட்மி K60 சீரிஸில் டைனமிக் ஐலாண்ட் லைக்கான ஒரு ஃபீச்சரை கொடுக்கலாம். பட் இது ஐஃபோன் மாதிரியே இருக்க போகுதா, இல்லை ஐஃபோன்ல இருந்து வேற ஏதாவது இன்னும் டிஃப்ரெண்டான விஷயங்கள் எல்லாம் அந்த டைனமிக் ஐலாண்டில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் டைனமிக் ஐலாண்ட் லைக்கான ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக இந்த ரெட்மி K60 சீரிஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு லீக்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. மற்றபடி இந்த ரெட்மி K60 சீரிஸுடைய டிசைன், டிஸ்பிளே, கேமரா மாதிரியே இந்த ஃபீச்சர்ஸை பற்றின லீக்ஸ் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் இனிஷியலாக வந்திருக்கக்கூடிய ஒரு லீக் தான். ஆக்சுவலி இந்த ரெட்மி K60 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் 2023 தான் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு இனிஷியல் லீக்காக தான் இந்த லீக்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் இந்த ரெட்மி K60 சீரிஸில் நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. Snapdragon 8
8 சீரிஸ்க்கான சிப்செட் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் டைனமிக் ஐலண்ட் அப்படின்ற இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்ற இந்த அப்டேட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி மொபைலில் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கேமரா செட்டப்போடு வரப்போகுது, என்ன மாதிரியான லுக்கில் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இந்த ரெட்மி K60 சீரிஸை பற்றி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ், இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட், டைனமிக் ஐலண்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ரெட்மி K60 சீரிஸ்க்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.